ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கூழ் வச்சு சப்பாத்தி மாவு கேரட் பொரியல் பூரியான்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி. சப்பாத்தி பண்ண சொன்னேன், சப்பாத்தி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ணும் தானே மகம், சாப்பிடாதே வந்துட்டு இங்கே வெஜிடபிள்ஸ் அரிஞ்சிருக்கிறீ. என்ன விஷயம்? ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்ஷு? அதெல்லாம் லாஸ்ட்டில் தெரியும். லாஸ்ட்டாக சொல்கிறியா? சொல்லு. சாப்பிடல இப்போ சப்பாத்தி? இல்லை, அது வேணும், அதை வச்சு தான் பண்ண போகிறேன். சப்பாத்தி வச்சு டிஷ்ஷா? ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். சரி சரி, அது என்னதான் டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு பார்க்குறேன். ஆயில், கோல்ட் வின்னர் ஆயில். வெங்காயம் தக்காளி. ஏமாங்க ரோலர் பண்ணிக்கிற? சப்பாத்தியை கட் பண்ணிக்கிற? இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சமாக விடணும். சப்பாத்தி எடுத்து கட் பண்ணிக்கிறது, ரோல் பண்ணி. மிச்சமாக ஆகிறதுக்கா? நிச்சயமாக ஆகிறதுக்கு தான். இது முதலே சொன்ன ஆனை கையில் பிச்சு பிச்சு போட்டுருப்பேன். சாக்லையா அறுக்க போனேன் நானே கையில் வந்து நல்லா பிச்சு பிச்சு. புரியலையா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு? தெரியல, பிச்சு பிச்சு போட்டுட்டு இருப்பேனே. ஈஸியாக மென்று சாப்பிட்டுட்டு இருப்பியே பொரியல. சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியே செஞ்சுட்டு பிறகு ரோல் பண்ணி க்ளீனாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி ஆகுது. வெஜிடபிள் ஃபஸ்ட்டு எண்ணெய், தக்காளி, வெங்காயம், அதுக்கு மேற்பட்டு கேப்சிகம், கேரட்டு, கோஸு, பீன்ஸு
டிம்மாக ஏன் தெரியுதுன்னு தெரியல, வெளிச்சமாக இல்லை. ம் 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 ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சாத்தூள் உப்பு சேர்த்துருக்கோம். பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் மாதிரி இருக்குது இல்லையா? அரை பச்சையில் சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த பெரிய பெரிய கடைங்களில் அரை பச்சையாக கொடுப்பாங்க இந்த காய்ங்கோ, இந்த நூடுல்ஸுங்கோ. ஃபுல்லாகவே வேகிறது இல்லை. நான் ஒரே முறை தான் எங்கள் வீட்டுக்கார் கூட போய் ஹோட்டலில் இது ஏங்கோ வெஜிடபிள்ஸே வேகலைன்னா அது அப்படிதான்றாங்க. ம் போடு, சில்லி போடு. சில்லி பவுட்ரு போட்டாச்சு. கெச்சப். கொஞ்சமா அப்புறம் சப்பாத்தி, கட் பண்ணியிருக்கிற சப்பாத்தி. இதுக்கு பேர் சப்பாத்தி நூடுல்ஸ். வாவ், வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்டா? என்னவோப்பா, எங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வாயில் நொடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்களை தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ஆச்சா. டிஃப்ரென்ஸ் என்ன வராது, டிஃபிகல்ட் சொல்ல வேண்டிய என் பொண்ணு. அடடா, டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறேன். சப்பாத்தியில் கூட இப்படிலாம் செய்ய முடியுமா? அது இஷ்டமாக்குது. சரி, సాఫ్ట్ దా కొంచెం కాంచుడు మగు ఏమేమా అయిపోయిందా అయిపోయింది బాగుందా என் கண்ணுக்கு என்ன சுறுமுறு தெரிஞ்ச மாதிரி தெரியுதுப்பா. இல்லை சொன்ன விளையாட்டுத்தன்மை தானே சொன்னேன் மகன். ஏன்னா கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அப்புறம் என்னது பெரிய மிளகா, குண்டு மிளகா பெருசு, அப்படி செஞ்சுட்டு சப்பாத்தி. இப்படியோ நூடுல்ஸ் செய்கிறாங்களான்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் சொல்லிவிடு மகோ.